அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம திருச்சி மாவட்டத்தில் தாருசுலாம் பள்ளிவாசல் மற்றும் தாவா சென்டருக்கான இடம் வாங்குவதற்கான தேவையை அறிவிச்சிருந்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கு அது சூழல்? இது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் சாட்டாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் 4000 சதுரடிக்கும் ஒரு 3000 பங்குகளாக ஒரு பங்கின் விலை 10,000 அறிவிச்சு தான் ஆரம்பத்தில் கிளம்பி இறங்கணும். இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இது 2 இடம் சேர்ந்து தான் அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பாதி இடத்துக்கான தொகையை இந்த வருடம் இன்னைக்குள்ள கொடுக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்டதுனால இடையில என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஒரு 60 லட்ச ரூபாய் தேவைக்கு நம்ம எல்லாருமே பங்களிக்கிறோம் ஒரு எளிமைப்படுத்துவோம்னு சொல்லி 6000 பங்குகளா 1000 ரூபாய். அது உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அது ஒவ்வொரு நாளும் கவுண்டிங் போயிட்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அருள்னால அந்த இன்னைக்கு அந்த பாதி இடத்துக்கு கொடுக்க வேண்டிய முதல் தவணை இன்னையோட முடியுது. கடைசி இந்த மாசம் ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம் 1000 ரூபாய் ஒரு பங்கு, 6000 தேவைன்னு. அல்லாஹ்வுடைய அருள்னால மக்கள் வாரி கொடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு இருந்தது? இப்போ 1000 ரூபாய் ஒரு மாத காலத்துக்கு 60 லட்சம் நம்ம கேட்டிருந்தோம்ல. இப்போ 60 லட்சம் பொழுது 1000 கொடுத்தா எவ்வளோ பேர் தர வேண்டி இருந்துச்சு? அந்த சூழல் எப்படி இருந்துச்சு? அவர் ரொம்ப அல்லாவுக்கு எல்லா புகழும் ரொம்ப சுமையா பாரமா கஷ்டப்பட்டு சரி மக்கள்கிட்ட கேட்போம் எல்லா மேல பாரத்தை வச்சுன்னு ஆரம்பிச்சோம். மக்கள் சுகமா ஆக்கிட்டாங்க. அதான் ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஆவரேஜா வந்துருச்சு. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி நாள் 976 பங்குகள் வேணும்னு அறிவிச்சிருந்தோம். இன்னைக்கு கடைசி தேதி அறிவிச்சிருந்தோம். இன்னைக்கு மாலையில ஏறக்குறைய ஒரு 500 பங்குகள் தேவை அப்படின்னு நிலவுக்கு வந்து கூட அல்லாஹ் எங்கேருந்து ஒன்று கொட்டினான்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் இன்னையோட பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த முதல் தவணையான 60 லட்சம் தேவையை ஒவ்வொரு நாளும் மக்கள் கொடுத்து இன்றையோடு நிறைவு பெற்றது. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு அப்படிலாம் இருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் எப்படி மக்கள்கிட்ட வாங்கிடலாம். ஆனால் நம்முடைய நெருக்கடியை அல்ஹம்துலில்லாஹ் ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பங்கெடுத்து இந்த நெருக்கடி இன்னைக்கு அழகாக்கி இருக்கிறாங்க. இதுல ஒன்று குறிப்பிடணும் என்ன அப்படின்னா, சில சகோதரிகள் பெரியவங்க கூட நம்ம பள்ளிவாசலுக்கே வந்து 4 ஷேரு 5 ஷேரு அப்படிலாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது கூட அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க 1000 ரூபாய்ன்னு போட்டது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. என்ன மகிழ்ச்சினா, எங்களுக்கும் அந்த பள்ளிவாசல்ல ஒரு பங்கு கிடைக்குமே அப்படின்னு நாங்க மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னாங்க. இதை பத்தி எப்படி நினைச்சீங்க நீங்க? ஆமா, ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். ஒரு சகோதரர் கூட மன்சூர் கூட வீடியோ போட்டுருவார், பார்த்துருப்பீங்க. ஒரு மோதிரத்தை கொடுத்து இன்னும் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் என்ன, இன்னைக்கு ஒரு சகோதரர் மலேசியா போறாரு, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு ஏர்போர்ட் இப்போ ஏற வேண்டிய சூழல்ல இன்னைக்கு பங்குல பார்த்தா 100 பங்கு அவருக்கு ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிட்டாரு. லைன் ஷக்கர்த்தும் அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நாம் இன்னும் அதிகப்படுத்தும் நல்லா சொல்றோம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி எல்லாருமே மக்களுக்கு நன்றி செலுத்தணும். இது யாரெல்லாம் இதற்காக உழைத்தீர்களோ, இதற்கு வாரி கொடுத்தீர்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தரணும்னு நாங்க பிரார்த்தனை செய்யறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்க நிர்வாகம் சார்பா நாங்க தெரிவித்துக் கொள்வோம். அதோட இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் ரஃபீல்லா, இது முதல் தவணை தான். அதாவது வாங்கப்பட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இது என்ன ஏற்படுத்துது? நீ எப்படி நினைக்கிறீங்க? அடுத்தது வசூல் பண்ண முடியுமா? கண்டிப்பா. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில இது ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது பயங்கரமான சிரமங்கள் இருந்தது. முடியுமான்னு. ஆனா நம்ம முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் நான் முடிச்சு வைக்கிறேங்கிறத காட்டுதான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்னதுதான், இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் கூட சில ஆயிரங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக மீதம் இருக்கிற இடமும் இறை அருளால் எந்த மக்கள் நமக்காக உழைச்சாங்களோ, இதுல இன்னும் கூடுதலா நம்ம ஒண்ணு சொல்லணும். என்ன அப்படின்னா, இது வெறுமனே ஒரு ஜமாத்துடைய உழைப்பு மட்டும் கிடையாது. இல்ல நிச்சயமா இல்ல, அதை மாட்டுக்கிறதே கிடையாது. அப்படி சொன்னோம்னா தவறுதான், உண்மையிலே தான். ஏன்னா ஒவ்வொரு அபிமானிகள் மக்கள் மீது நலமாடக்கூடியவர்கள்